ஓ நெருசன் டேய் கதைக்கிற கேக்குதா? டெனிசன் மலரவன் ஓகே மலரவன் கேக்குதா அப்போ? ஓகே சரி ஓகே பை பார்ட்டிஷன் சரி ஓகே ஆக்கள் வருவாங்களே ஓகே சரி ஓகே ஓகே சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சரி ஓகே அப்போ நாங்கள் ஏற்கனவே பைத்தன் தெரிஞ்ச ஆக்கள் தெரியாத ஆக்களுக்கு நீங்கள் விரைவாக வார பைத்தனுக்கு நாங்கள் அதை படித்து கொள்ளலாம்ன்றது சம்பந்தமாகத்தான் எனக்கு இப்போ உடைய இப்போ இது இப்போ தொண்டை இப்போ அவ்வளோ சரியில்லை கதைக்கிற விலங்கு தானேடா ஓகே அப்போ பைத்தனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ப்ரோக்ராமிங் சம்பந்தமான கன்செப்டுகளும் இப்போ தெரிஞ்சிருக்க வேணும் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் நேரடியாக பைத்தனுக்கு போகலாம் ஆனால் அது சில ப்ரோக்ராமிங் கன்செப்ட் இதில் வேறு வந்திருக்கிறாங்க இந்த நண்பர்களுக்கும் நான் சொல்லி போட்டு ஓகே அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே டென்ஷன் போட்டு அந்த ஸ்லைட் என்னட்ட இருக்குது ஓகே அந்த ஸ்லைட்டை இப்போ நான் திரும்ப ரீகால் பண்ணிக்கொண்டு போவோமே ஓகே இப்போ ஓகே ஓகே குட் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ப்ரோக்ராமிங் என்றால் என்ன அந்த எண்ணக்கரு பொதுவாக எல்லா பரீட்சைக்கும் கேட்குறது வாட் இஸ் த ப்ரோக்ராம் என்று சொல்லி கேட்பாங்க அப்போ ப்ரோக்ராம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஈஸியாக சொல்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அறிவுறுத்தல்களினுடைய தொகுதி சரி அப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு அது பரீட்சைகளுக்கு வரலாம் அப்போ ப்ரோக்ராம்ஸ் என்று சொன்னால் என்னன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாட் இஸ் த ப்ரோக்ராமிங் சொன்னால் அது ப்ரோக்ராமிங் செய்கிற வேலை ப்ரோக்ராம் என்று சொன்னால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அது எப்படி ஒரு டாஸ்கையோ அல்லது ஒரு விஷயத்தை இப்போ செய்து முடிக்கிறது என்பது சம்பந்தமாக இருக்கும் அது கொமனாக ப்ரோக்ராம் என்று சொல்றது அல்லது ப்ரோக்ராமிங் என்று சொல்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சொல்லியிருக்கல அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை நாங்கள் எவ்வாறு செய்து முடிக்கலாம் என்பது சம்பந்தமாக சொல்றதாக இருக்கும் அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் சரி ஓகே அப்போ அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ ப்ரோக்ராம் என்றால் என்னன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அது நீங்கள் நேரடியாக நீங்கள் அதை விளங்கி கொள்ளலாம் அடுத்ததாக அந்த ப்ரோக்ராமை நாங்கள் டெவலப் பண்ணுறது உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி தான் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுவோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராம்ன்றதுக்கு சரியான வர விளக்கணம் உங்களுக்கு போட்டிருக்கு ப்ரோக்ராம் அண்ட் இஸ் அன் ordered sequence of instructions that the hardware can be executed சொல்லியிருக்கு சரிதானே ஓகே அப்போ அது என்ன சொல்லியிருக்கு ப்ரோக்ராம்ன்றது அறிவுறுத்தல்களுடைய சீக்வன்ஸாக தொடர்ச்சியாக இருக்கும் அது ஒரு வன்பொருள் ஒரு ஹார்ட்வேரில் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் இது அவ்வளவும் முக்கியமான விஷயம் ஓகே அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் எப்படி எழுதுறது அல்லது ப்ரோக்ராமை உருவாக்குறது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை நாங்கள் ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கு முதல் அந்த ப்ரோக்ராம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்படுது எது சம்பந்தமாக நாங்கள் அதை உருவாக்க போகிறோம் என்பது சம்பந்தமாக இப்போ தெரிஞ்சிருக்க வரும் அப்போ அந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் சரியான முறையில் அறிஞ்சு அதுக்கு நாங்கள் ஒரு அல்கோரிதம் ஒன்றை நாங்கள் டெவலப் பண்ணி என்ன அல்கோரிதம் என்று சொன்னால் என்னன்றது மிக மிக முக்கியமான ஒரு சொல் நான் இப்போ விரைவாக சொல்லி கொண்டு போகிறேன் என்னென்ன ஏற்கனவே நீங்கள் சம்மந்தமாக படிச்சிருக்கிறீங்க அல்கோரிதம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால்
எப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறது என்பது சம்பந்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பிரச்சனையை விவரிக்கிறதாக இருக்கும். அப்போ இதில் உங்களோட இதுலேயும் அதில் அல்கோரிதம் என்றது என்ன என்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கு. அல்கோரிதம் என்று சொன்னால் எவ்வாறு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது என்பது சம்பந்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்தியாவில் அடுத்ததில் இருக்குது. நான் இங்கே இதெல்லாம் சும்மா ஒரு அறிமுகம், சரிதானே? ஓகே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராமில் அல்கோரிதம்ன்றது இப்படி அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறது. இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அல்கோரிதம் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் எ ப்ரிசிஸ் clear and finite sequence of steps to solve the problem. ஓகே, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை சொல்றதாக இருக்கும். அந்த வரிசை முறையில் அதனுடைய ஸ்டெப்ஸை சொல்றதாக இருக்கும். இப்போ இதுவும் முக்கியமான ஒரு எண்ணக்கரு. இப்போ ப்ரோக்ராம் என்றா என்ன, அல்கோரிதம் என்றா என்ன? அல்கோரிதம் வெவ்வேறு வகையில் நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஒன்று கிராஃபிக்கலி ரீப்ரசன்ட் பண்ணி கொள்ளலாம். கிராஃபிக்கலி ரீப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டுறது, அதை நாங்கள் ஃப்ளோ சார்ட்ன்னு சொல்லுவோம். அது அடுத்தது டெக்சுவல் ரீப்ரசன்டேஷனில் காட்டலாம் எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுன்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்தில் நாங்கள் இருக்குதுன்றது ஒரு 1000 வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு சமனாக இருக்குமென்னு சொல்லுவோம். நம்ம இப்போ படத்தில் காட்டினோம்னு சொன்னால் அது சரியான ஒரு கிளியரான டிஸ்கிரிப்ஷன், ஒரு சரியான ஒரு விளக்கமாக இருக்கும். அதை நாங்கள் டெக்சுவல் ரீப்ரசன்டேஷன், டெக்சுவல்னு சொன்னால் பொதுவாக டெக்ஸ்டில் நாங்கள் காட்டணும், இங்கிலீஷில் எழுதி காட்டுவோம். அதுவும் ஒரு சுருக்க வடிவத்தில் எழுதி காட்டுவோம். ஆனால் அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறையில் மற்றவருக்கு விளங்கக்கூடிய மாதிரி நாங்கள் எழுதினா சரி, அதுக்கும் சில நியமங்கள் இருக்குது. அதே மாதிரி ப்ளோ சார்ட்டுக்கும் சில நியமங்கள், சில குறிப்பிடப்பட்ட சிம்போல்ஸ்களை பாவிச்சு எழுதிக்கணும். அதை ஏற்கனவே நீங்கள் அறிஞ்சது. அப்போ சூடோ கோட்னு சொல்கிறது டெக்சுவல் ரீப்ரசன்டேஷனு, கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷனு நாங்கள் ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பைத்தனுக்கு இறங்க முதல் சின்ன ஒரு அறிமுகம். அப்போ அதுக்கு பிறகு இந்த ஃப்ளோ சார்ட்டை எப்படி நாங்கள் கீறுறது என்பது சம்பந்தமாக சிம்போல்ஸ்கள் இதில் போட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் எல்லாமே அதில் போட்டு இருக்குது. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று காட்டியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டோப்புக்கும் இடையில் இன்புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சிம்போல்ஸில் காட்டி இப்போ இந்த ரெக்டாங்கில் உங்களுக்கு இந்த ப்ரோசஸை காட்டி அவுட்புட்டை காட்டி இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிப்பீட்டேஷன், ஒரு மீள் செயல்முறை சம்பந்தமான ஒன்று. அப்போ நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் ஓரளவு நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். மீள் செயல்முறை உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த இதில் இப்போ சிப் பண்ணி தான் போயிருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடியதாக. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் இதில் 2 மாறி இருக்குது. டவுல்ஜி ஒன்று வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். மாறி என்று சொன்னால் மாறி மாறி ஒரு பெருமானத்தை வைக்கக்கூடிய ஒரு இடமே. அது இல்லை இன்னொரு பேரில் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒப்ஜெக்ட்ஸுக்கு வைக்கிற பெயர் தான் டவுல்ஜின்னு சொல்லி ஒரு ஒப்ஜெக்ட்ஸை ஒரு ஒப்ஜெக்ட்ஸை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்குள்ள வேல்யூவில் வைக்கலாம். அது எப்படிப்பட்ட வேல்யூன்றது நாங்கள் போய் நாங்கள பார்ப்போம். சரிதானே? அதே மாதிரி இங்கே ஒரு எல் என்று சொல்லி ஒரு ஒப்ஜெக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. அது ரெண்டும் சேர்த்து அதுக்குள்ளே ஒரு பெருமானத்தை நாங்கள் வைக்க போகிறோம். அது இதில் சரியான முறையில் எழுதப்படாது. என்னென்னு சொன்னால் இது ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்கான சுருக்க வடிவம். சுருக்க வடிவத்தில் எல்லாமே எழுதி காட்ட மாட்டினோம். இது மற்றவர்களுக்கு எப்படி தீர்க்கிறதுன்றதை மட்டும் விளங்கப்படுத்துறதாக இருக்கும். சரிதானே? இப்போ 2 ஒப்ஜெக்ட்ஸ் உருவாக்கி கிடக்கு, அல்லது 2 வேரியபிள்ஸ் உருவாக்கி கிடக்கு டபிள்யூ எல்ன்னு சொல்லி. அந்த டவுல்ஜுவையும் எல்லையும் பெருக்கி இங்கே ஏ என்றதுக்குள்ள அசைன் பண்ணிக்கிறாங்க. அது அம்புக்குறியில் காட்டியிருக்கணும். இதுவும் ஒரு உங்களுக்கு விளக்கத்துக்காக தான் அம்புக்குறியை போட்டுக்கணும். நாங்கள் அங்கே சமன் அடையாளம் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்னு பார்ப்போம். அது அங்கே விரிவாக பார்ப்போம். பேருந்து அவுட்புட் ஏ, அந்த ஏக்குள்ள வந்த பெருமானத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 பெருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு அல்கோரிதமாக அல்லது ஃப்ளோ சார்ட்டாக இதை பார்த்துக்கொள்ளலாம் ஈஸியாக. சார் எக்ஸ்கியூஸ், ஒரு ஆள் உள்ள வரையலாம் இருக்குதா? ஓகே, டவுட்டுன்னா கேட்க சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, எனக்கு ஆட்களையும் தெரியாது. ஓகே, இது டவுட்டுன்னா பிரச்சனை இல்லை, நிப்பாட்டி கேளுங்கோ, சொல்லக்கூடியதாக இருக்கும். இது ஆல்ரெடி இது டென்ஷன் ஓகே தானே? என்ன ஓரளவு இன்ட்ரடக்ஷன் எல்லாம் ஓகேன்னு? ஓகே. அப்போ நான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு விரைவாகவும் இப்போ இந்த கன்செப்டை கொண்டு பைத்தனுக்கு போகிறதுக்கு முதல் அந்த எண்ணக்கருவை விரைவாக உங்களுக்கு ஒரு
யூனிட்டாக இருக்கிறபடியா அப்போ விரைவாக இதை சொல்லி கொள்ளலாம்னு யோசிக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரிப்பிட்டேஷன் ஸ்ட்ரக்சர், அது மீள் செயல்முறை அல்லது லூப் என்று சொல்லுவீனா அப்படியான ஒரு கட்டமைப்பு ஒன்று இதில் காட்டப்பட்டிருக்கு. அப்போ லூப்போ அல்லது ஒரு டைமண்ட் ஷேப் ஒன்று வந்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு செலெக்ஷன் ஒன்று இருக்கு, அல்லது ஒரு ரிப்பிட்டேஷனுக்குரிய ஸ்ட்ரக்சர். உண்மை என்றால் போகக்கூடிய ஒரு வழியும், பொய் என்று சொன்னால் போகக்கூடிய ஒரு வழியும் இருக்கும். ட்ரூ என்றால் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினால் போகிற வழியும், சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போது செய்ய வேண்டிய விஷயம் அந்த டைமண்ட் ஷேப்பில் சொல்லப்படும். அப்போ அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கு வைக்கிற நேம், சரிதானே, அது ஒரு பெருமானத்தை வச்சிருக்கும், ஒரு டெம்பரரியாக ஒரு பெருமானத்தை வச்சிருக்கும். டெம்பரரியாகன்றது மிக முக்கியமானது. அப்போ நாங்கள் வேரியபிள்ஸ் என்று பார்ப்போம், அந்த கன்ஸ்டன்ட் என்று பார்ப்போம். அப்போ இது வேரியபிள்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்ஸுக்கு வைக்கிற நேம் தான், ஜஸ்ட் நேம். நம்பர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு, சரிதானே. ஓகே, அதுக்குள்ள ஒன்று வைப்படுது வைக்கிறதுக்கு நாங்கள் பொதுவாக சமன் அடையாளம் பயன்படுத்துவோம். இங்கே அது ஃப்ளோ சார்ட்ன்றபடினால அவர்கள் அம்புக்குரிய போட்டு காட்டியிருக்கணும். ஓகே, அப்போ நம்பர்ன்றதுக்குள்ள ஒன்றை வைப்படுது, டோட்டல்ன்றதுக்குள்ள சைவர் இனிஷியலைஸ் பண்ணிக்க அப்படி செய்யணும். இது ஒரு ப்ரோசஸ் ஏற்பாடு, அதால இதை செவ்வகத்தில் காட்டியிருக்கணும். பொதுவாக ப்ரோசஸ் அசைன்மெண்ட்ன்றது ஒரு ப்ரோசஸிங் செய்யப்பட அதை செவ்வகத்தில் காட்டியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அடுத்தது ஒரு ப்ரோசஸ் ஒன்று இருக்குது, சரிதானே. ஓகே, அந்த ப்ரோசஸில் இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் அடுத்ததும் ஒரு ப்ரோசஸ் தான். ஓகே, அடுத்ததும் ஒரு ப்ரோசஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல்ரெடி 0 தான் அதுக்கு வச்சிருக்கு. அப்போ 0வோட நம்மன்றது ஏற்கனவே இங்கே 1 இருக்குது. அப்போ 0வோட 1 கூட்டி டோட்டல் 1 மாறும். இதுபடி இந்த ஃப்ளோ சார்ட்டின் படி பேந்து நம்ம 1 இன்க்ரிமெண்ட் 1 கூட்டினோம், அப்போ 10 மாறும். இது விளங்குமென்று நினைக்கிறேன், சரிதானே. ஓகே, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம smaller than 100. ஓகே, நம்பர் smaller than 100 and equal, அது கீழே பார்த்தீங்கன்னா ஈக்குவல், சரிதானே. சின்னனாக இருக்க வேணும் அல்லது சமனாக இருக்கும் வரையும் இந்த கண்டிஷன் திரும்ப நடக்கும். இந்த செயற்பாடு திரும்ப நடக்க போகுது. அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது ஏற்கனவே நம்பருக்குள்ள 1 இருக்கு, 1 கொடுத்து நம்பர் 2, அப்போ 100 விட 2ன்றது சிறியது. அப்போ திரும்ப அந்த கண்டிஷன் வரும். அப்படியே திரும்ப வந்து எங்களுக்கு இது 100 ஆகும் வரையும் இந்த செயற்பாடு கூட்ட செயற்பாடு நடந்து கொண்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கூட்டுற அந்த ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டி கொண்டு வர்றது, 1ஓட 2 கூட்டி அப்படி கூட்டி கொண்டு வர்றதுக்குரிய செயற்பாடு. இப்போ இது கடைசியாக இந்த கூட்டல் இந்த சம்முக்குள்ள என்ன வந்திருக்கோ 100 நம்பர் வந்தா பிறகு இது வெளியேறி எங்களுக்கு டோட்டல் அந்த நேரம் என்ன இருக்குதோ அந்த டோட்டலை எங்களுக்கு வெளியீடாக தரும். அப்போ இது ஒரு எளிய ஒரு ரிப்பீட்டேஷனுக்குரிய ஒரு ஃப்ளோ சார்ட்டை காட்டி இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் இறுதியாக செக் பண்ணப்படுது, அதை நீங்கள் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. போஸ்ட் செக்னு சொல்லுவீங்கன்னா சில நேரம் கண்டிஷன் முன்னுக்கு செக் பண்ணுவீங்கன்னா, ப்ரீ செக் பண்ணுவீங்கன்னா, இது போஸ்ட் செக் பண்ணுறது. இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், சரிதானே. ஓகே, இல்லை வேணாது ஓகே தானே. டென்ஷன் இது உங்களுக்கு விளங்கு தானே, இந்த கண்டிஷன் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்ச விஷயம் என்ன. ஓகே, அதே இங்கே சூடோ கோட் போட்டிருக்கணும். அதை அப்படியே இது கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன், ஃப்ளோ சார்ட், டெக்சுவல் ரீப்ரசன்டேஷன்னா சூடோ கோட்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளுவோம், சரிதானே. அப்போ எங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அது எழுதி காட்டியிருக்கணும், சரி. ஓகே, எழுத்துல அந்த அதை அப்படியே மாற்றி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அதை சொற்களாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி காட்டியிருக்கேன். ஒரு அல்கோரிதம் எழுதுகிற மெத்தட், சரி. ஓகே, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இப்போ ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்துனா அல்கோரிதம் என்று பார்த்தினாங்க. மற்றது அல்கோரிதத்தில் ஃப்ளோ சார்ட்டுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் பயன்படுத்தப்படுது என்பது சம்பந்தமாக பார்த்து ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளோ சார்ட் என்று இதில் எழுதி வைக்கணும், அதை நாங்கள் பார்த்தினாங்க, சரி. ஓகே, அப்போ உதாரணத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவ்வாறு அதில் வேலை செய்யுது, எப்படி கம்ப்யூட்டரில் நிறைவேற்ற எக்ஸிக்யூட் ஆகுது என்பது சம்பந்தமான ஒரு கன்செப்ட், ஒரு எண்ணக்கரு ரீதியாக நீங்கள் அதை விளங்கி கொள்ள வேணும். அப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ப்ரோக்ராமிங் எழுதுறது ஜஸ்ட் இங்கிலீஷ்லாம் எழுதுவோம், என்ன எல்லாமே ஆங்கிலத்தில் தான் எழுதுவோம். ஆனால் மிஷின் வேலை செய்கிறது பைனரியில் தான் வேலை செய்யும். கம்ப்யூட்டர் விளங்குறது பைனரி, அதை தான் இதில் சொல்லியிருக்கணும். அப்போ பைனரி மெஷின் கோட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது 0 1 தான் கம்ப்யூட்டருடைய அனைத்து
இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். என்ன 01 இருக்கும். அப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதுறது இப்படி கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விளங்கு கூட அப்போ அது விளங்கி கொள்ளுது என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. நாங்கள் ஒரு ப்ரோக்ராமை இங்கிலீஷில் அடித்து நாங்கள் நிறைவேற்றினால் அது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதை ஒரு மெஷின் கோட்டாக மாற்றிக்கொள்ளும். அப்போ அதில் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பைலேஷன் இன்டர்பிரிட்டேஷன் என்று 2 நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. அதை பார்த்தா டிரான்ஸ்லேஷன் டெக்னிக்ஸ் 2 இருக்குது. கம்பைலேஷன் தான் நாங்கள் சொல்ல அது பார்த்தீங்கன்னா சமரைஸ் பண்ணி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பாக சொல்லுவேன். தமிழில் தொகுப்பி என்று சொல்லிக்கிறோம். இன்டர்பிரேட்டர் என்று சொல்றது லைன் டு லைனாக இன்டர்பிரேட் பண்ணணும். இது பொதுவாக டிரான்ஸ்லேஷனில் பயன்படுத்தப்படுற நுட்பம் தான். இங்கிலீஷ் தமிழ் இப்படி பார்த்தோம்னு சொன்னால் அந்த மொழி மாற்றி சில பேர் சமரைஸ் பண்ணி சொல்லிவினோம், சில பேர் இன்டர்பிரேட் பண்ணிவினோம். அது பொதுவாக டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரேஷன் இருக்கும். ஏன்னா இதை பொறுத்தவரையில் கம்பைலேஷன் இன்டர்பிரேட்டேஷன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சமரைஸ் பண்ணுறது, இது லைன் டு லைன் இன்டர்பிரேட்டேஷன் லைன். இப்போ இது ரெண்டுமே ப்ரோக்ராமிங்கில் பயன்படுத்தப்படலாம். ஒரு லாங்குவேஜ் இது ரெண்டையுமே சேர்த்து பயன்படுத்தலாம், அல்லது சில நேரத்தில் கம்பைலேஷனை மட்டும் அந்த டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்தலாம். எங்கே டிரான்ஸ்லேஷன் பயன்படுத்தப்படும் சொன்னால் ஆங்கிலத்தில் எழுதுகிற ப்ரோக்ராமை மெஷின் கோட்டுக்கு பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படும். பைனரி ஃபார்மேட் தான் கம்ப்யூட்டரால் விளங்கக்கூடியதாக இருக்கும். இது விளங்குதா டெனிசன் சொன்ன விஷயம்? இது எப்படி ஒரு மெஷின் கோட்டுக்கு மாற்றப்படுது ஹை லெவல் லாங்குவேஜ் இங்கிலீஷில் எழுதுற? ஓகே குட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராஃபிக்கலில் காட்டியிருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் நாங்கள் இங்கிலீஷில் எழுதுகிறோம், இங்கே மெஷின் கோட் இருக்குது. இதில் கம்பைலர் இருந்து மெஷின் கோட்டுக்கும் நாங்கள் இன்புட்டாக கொடுக்குறோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணி எங்களுக்கு அவுட்புட்டாக எங்களுக்கு வெளியீடு வருது. இது ஒரு கிராஃபிக்கலில் காட்டியிருக்கேன். நிறைவேற்ற கட்டத்தில் இப்படித்தான் நடக்கும். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதின பிறகு நாங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு இன்புட்டை கொடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பெருக்கல் ஒன்று வந்தது தானே, அந்த பெருக்கலுக்கு நாங்கள் 2 இலக்கத்தை பெருக்கிறதுக்குரிய கோட்டை இங்கிலீஷை பைத்தனில் எழுதுவோம். ஜஸ்ட் பைத்தனில் இங்கிலீஷில் எழுதுவோம். அந்த பைத்தன் கம்பைலர் என்ன செய்யணும்னா அதை மிஷின் கோட்டாக மாற்றி எக்ஸிக்யூட்டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், சாம்பிளாக இன்புட்டுகளை கொடுப்போம். 4ஐயும் 2ஐயும் பெருக்கு 2 கொடுக்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி எங்களுக்கு அவுட்புட்டாக தரும். 8 விடையாக தரும். அவ்வளவுதான். ஓகே. அப்போ அது அந்த நீங்கள் அதை விளங்கி கொள்ள வேணும். சரி, ஓகே. பைத்தன்ன்றது 91 டெவலப் ஆன ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொன்னால் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறது இப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம்னா மெஷின் கோட்டோட பைனரி ஃபார்மேட்ஸோட ரிலேட் பண்ணின அல்லது அதோட கிட்டத்தட்ட அதோட படிக்கிறதுக்கு இப்போ கஷ்டமான லாங்குவேஜாக இருக்கும் லோ லெவலில். ஹை லெவல் லாங்குவேஜ் என்றால் ஆங்கிலம் தான். அதை பார்த்தால் ஓரளவு விளங்கும் எங்களுக்கு. ஜஸ்ட் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் இப்போ என்ன ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி ஓரளவு பார்க்க எங்களுக்கு விளங்கக்கூடிய மிக மிக இலகுவான லாங்குவேஜ் பைத்தன். மிக ஹை லெவல் லாங்குவேஜ். அநேகமாக எல்லாரும் பயன்படுத்துகிற மிகவும் ஒரு பிரபலமான லாங்குவேஜாகவும் பார்க்கப்படுது இப்பத்த காலங்களில். நவீன உலகத்தில் முக்கியமான ஒரு லாங்குவேஜ். அதால தான் உங்களோட சிலபஸ்லையும் இது உள்ளடக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்போ பைத்தன் 91 டெவலப் பண்ணது. அப்போ நாங்கள் ஏற்கனவே பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற அதுகள் சம்பந்தமாக நான் சொல்லல. இப்போ இவ்வளவும் ஒரு அறிமுகத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பைத்தனை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதில் வரக்கூடிய முக்கியமான சில ஆப்பரேட்டர்ஸ் சம்பந்தமாகவும் அதில் வரக்கூடிய ஆரம்ப விஷயங்களையும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் விரைவாகவும் பார்ப்போம். சரி, ஓகே. நான் இப்போ இந்த தண்ணி போட்டு நான் அடுத்தது நான் பைத்தனை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். இப்போ பைத்தனை நீங்கள் பைத்தன் ஓஆர்ஜியில் போய் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். பைத்தன் இலவாக நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு வேர்ஷன் இப்போ ரிலீஸ் வேர்ஷன் இருக்கும், நீங்கள் அதை போய் இதண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் நினைக்கிறேன் பைத்தன் செல் ஓகே தெரியுதானே டெனுசன்? பைத்தன் செல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்கள் பைத்தன் செல் டவுன்லோட் பண்ணி அப்படித்தானே பைத்தன் ஐடிஎல்இ போட்டு தானே செய்கிறீங்க, இல்லாட்டி வேறு இது போட்டு செய்கிறீங்களோ?
ஜூபிட்டர் ஒன்று இருக்கு, அதுலயும் செய்யறாங்க, இதுலயும் செய்யறாங்க. அது ஓகே கொஞ்சம் ஓகே ஈஸி அது தான். பிரச்சனை. ஓகே ஓகே அது இருந்தா உங்களுக்கு இப்ப ஈஸியா இருக்கும். ஓகே இது உங்களுக்கு இன்னும் இப்ப இதா இருந்தாலும் ஓகே இது இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்ப பைத்தன் செல்லுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல இலகுவாக சில வெளிப்படையான விஷயங்களை நாங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் கூட்டல் கழித்தல் பெருக்கல் செயற்பாடுகள் எல்லாமே இதுல நோமலாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய அதே நேரம் ஓகே இதுல நாங்கள் இதுல செய்து கொள்ளலாம். ஆனா இதுல சேவ் பண்ணி நாங்கள் செய்ய முடியாது பைத்தன் செல்லில். அப்ப நான் இதுல நியூ ஒன்றை எடுத்து அதுல இருந்து தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இனி செய்ய போறோம். அப்ப இதுல நாங்கள் வந்து அடிஷன் செய்திருக்கிறோம், அது மாதிரி சப்ட்ராக்ஷன் இதுவும் சும்மா நார்மலாக செய்து தான் எல்லாம் இதை திரும்ப சேவ் பண்ணி நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் நியூ ஃபைல் ஒன்று எடுப்போம். சரி நியூ ஃபைல் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா இப்ப தெரியுதா அந்த நியூ ஃபைல் டெனுசன் நியூ ஃபைல் தெரியுதானே? தெரியலையா? நியூ ஃபைல் தெரியுதானே? ஓகே குட். அப்ப அந்த நான் இப்போ அன்டைட்டில் அந்த நியூ ஃபைல் தெரியுதா டெனுசன்? தெரியுதா? ஓகே குட். அப்போ பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் எடுத்து அந்த நான் இந்த நியூ ஃபைல் தெரியுது. அப்போ இதுகளில் நாங்கள் செய்து நாங்கள் சேவ் பண்ணினோம்னு சொன்னால் திரும்ப திரும்ப நாங்கள் அதை எடுத்து எடிட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபைலாக சேவ் பண்ணி கொள்ளலாம். அப்போ நாங்கள் இனி செய்யக்கூறது எல்லாத்தையும் இந்த நியூவில் எடுத்துட்டு செய்யக்கூடியதாக இருக்கும். பைத்தன் செல்லில் செய்யாமல் இந்த இதில் நியூவில் எடுத்து பைத்தன் ஃபைலாக செய்து கொள்ள போகிறோம். சரி ஓகே. அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் முதலாவது வேரியபிள்ஸ் ஒன்று இப்படி பைத்தன் இப்படி கையாளுது. வேரியபிள் என்றால் என்னன்னு சொன்னால் வேரியபிள் இஸ் ஒரு ஒப்ஜெக்ட்ஸ். அதுக்கு ஒப்ஜெக்ட்ஸுக்கு வைக்கிற நேம் தான் வேரியபிள்ஸ். என்ன வேரியபிள்ஸ்ன்னு சொன்னால் ஒப்ஜெக்ட்ஸுக்கு நாங்கள் வைக்கிற பேர். ஒப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னால் என்ன? ஒப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னால் ஒரு என்ன ஒரு உட்பொருள்னு சொன்னால் என்ன ஒரு உட்பொருள். ஒப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னால் ஒரு விஷயம் சம்பந்தமான ஒரு 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 பெயர் தான் ஒரு ஒப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னால் அந்த ஒப்ஜெக்ட்ஸுக்கு வைக்கிற நேம் தான் நாங்கள் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிக்கொள்ளலாம். சரி ஓகே. அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒப்ஜெக்ட்ஸை உருவாக்கல வேறு லாங்குவேஜுக்கு அந்த ஒப்ஜெக்ட்ஸ் என்ன வகை சேர்ந்தது என்றதை செய்ய வேணும். ஆனால் பைத்தனை பொறுத்தவரையில் நாங்கள் வைக்கிறது என்ன பெருமானம் வைக்கிறோமோ அதே அதுக்கேற்ற மாதிரி டைப்பாக எடுத்துக்கொள்ளும். அது ஒரு அட்வான்ஸ் ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏக்கே நாங்கள் 4 சொன்னால் இப்போ ஏ எடுக்கிற பெருமானம் ஏ என்ற ஒரு ஒப்ஜெக்ட்ஸ் உருவாக்கப்பட்டு அந்த ஒப்ஜெக்ட்ஸ் 4 அசைன் பண்ண வச்சிருக்கு. ஏ என்று சொல்லி ஒரு ஒப்ஜெக்ட்ஸ் உருவாக்கப்பட்டு 1 மினிட் வரேன். நியூ ஃபைல் தெரியல சார். ஓகே அதான் நான் ஓகே இப்போ தெரியுதா? இல்ல பிளாக்கா தான் காட்டும். இப்போ ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஏ என்று சொல்லி ஒரு ஒப்ஜெக்ட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. இட்ஸ் கால்ட் வேரியபிள். வேரியபிளுக்குள்ள 4 அசைன் பண்ணப்பட்டிருக்கு. அசைன் பண்ணப்பட்டதுக்கு வைப்பு செய்யப்பட்டிருக்கு. சரிதானே? ஏ என்ற மாறிக்குள்ள 4 அசைன் பண்ணப்பட்டிருக்கு. சரி ஓகே. அப்போ இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ என்ற மாறிக்குள்ள 4 அசைன் பண்ணிருக்கு. நாங்கள் இப்போ பிரிண்ட் ஃபோன் சைஸை இப்போ கூட்டிக் கொள்ளலாம். அடுத்து ஓகே ஃபோன் கிளியராக எழுத்து தெரியுதானே? ஓகே இப்போ பிரிண்ட் ஏன்னு சொல்லி சொன்ன நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 4 பிரிண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். எங்கே பிரிண்ட் பண்ண செல்லில் பிரிண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா ஸ்க்ரீனை தான் ஃபுல்லாச்சு ஆகணும். ஓகே இப்போ என்ன ஃபுல்லாக தெரியுமா நினைக்கிறேன். ஓகே இப்போ ஃபுல்லாக தெரியுதானே ஸ்க்ரீன் ஃபுல்லா டெனுசன்? ஓகே இப்போ நான் ரன் பண்ணி கொள்றேன். இங்கே பாருங்க இதில் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சேவ் பண்ண கேட்குது ஒரு நேமை கொடுத்து சேவ் பண்ணி போட்டு நாங்கள் ரன் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஓகே ஓகே நான் இப்போ ரன் பண்ணி கொள்றேன். சேவ் பண்ணி போட்டு ரன் பண்ணி கொள்றேன். எங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்குது. ஓகே இதில் நாங்கள் ஓல்ட்ரா பண்ணி செய்து கொள்ளலாம் அல்லது தனித்தனி ஃபைலாக சேவ் பண்ணி செய்து கொள்ளலாம். அப்போ இது ஒப்ஜெக்ட்ஸ் ஒரு வேரியபிள்ஸ் உண்டு. இப்போ 4 ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள 4 வச்சு ஒரு ஒப்ஜெக்ட்ஸ் உருவாக்கப்பட்டு அந்த ஒப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். சரிதானே? இப்போ இது என்ன டைப் வகை சேர்ந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நம்பர் வச்சிருக்கிறோம்.
பேசிக்கலி இங்க ஒரு நம்பர் வச்சிருக்கிறோம். அப்ப ஏ என்ற ஆப்ஜெக்ட்ஸ் என்ன டேட்டா டைப்ல உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் அது நம்பர் டைப்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்பர் டைப்ல உருவாக்கப்பட்டிருக்கும்ன்றது எப்படி நாங்கள் பார்க்கிறது? அப்ப நாங்கள் இதுக்கு முன்னால டைப் என்ன டைப் பண்றதை படிச்சு நாங்கள் அதை ஷோ பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இதுல பார்த்தோம்னா டைப் என்ன டைப் சாரி டைப்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆப்ஜெக்ட் என்ன டைப் பண்றதை பார்த்தீங்கன்னா இது நம்பர்லையும் ஸ்பெஷலி ஒரு இன்டிஜர்னா முழுவன், அது நேரடியாக உங்களுக்கு தெரியும். முழுவன் டைப். இப்போ நம்பர்லையும் ஒவ்வொரு டைப்ஸுகள் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, லாங் நம்பர்ஸ் இருக்குது, இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நம்பர்ஸ் டைப் இருந்தாலும் 4ன்றது ஒரு இன்டிஜர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே வந்திருக்கேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியுதானே கிளாஸ் இன்டிஜர். அப்போ இப்போ நான் கிரியேட் பண்ணின இது உங்களுக்கு இன்டிஜர் டைப்பான இதாக இருக்குது. நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நம்பர்ஸ் தரவு வகையில் வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்குது. சரிதான், இன்டிஜர் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, லாங் இருக்குது, இப்படி வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4.5 ரெண்டு வைக்கிறேன், மாற்றுறேன், இதுலேயே வச்சு எல்லாத்தையும் மாற்றி கொள்றேன்னா. ஓகே, சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டிங் நம்பர்ஸ் டேட்டா டைப் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஃப்ளாட்டிங் தசம் குறிக்கப்பட்ட இலக்கமாக இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரவு வகை நம்பர்ஸ் அண்டு இருக்குது. இதை விட இன்னொரு தரவு வகை இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா டைப்ஸ் பைத்தனில் ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்கை நாங்கள் இதுன்றதுக்கு அப்போ நாங்கள் மேற்கோள் குறி அல்லது சிங்கிள் கோட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ பொதுவாக ஈஸியாக நாங்கள் சிங்கிள் கோட்டை பயன்படுத்திக்கலாம் அல்லது இவன் டபுள் கோட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, தண்ணி போட்டு உதாரணத்துக்கு பூனகரி என்று வச்சோம்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங். அவருக்கு சேவ் பண்ணி பார்க்குறேன் என்ன டைப் பண்ணுறது. அப்போ ரன் மாடியூல்ஸ். ஓகே, சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங் STR வந்திருக்கு. அப்போ ஸ்ட்ரிங் என்ன சொன்னால் சொல் அமைப்புகளில் எழுத்துக்கள் எழுத்துகளினுடைய சேர்க்கையை வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டேட்டா டைப் இருக்குது, லிஸ்ட்ன்னு சொல்லி. நான் இப்போ விரைவாக சொல்லி கொண்டு வரேன், நீங்கள் இலகுவாக இது இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இதெல்லாம் அதை ரீகால் பண்ணுறதுக்காண்டி தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அதை இப்போ விளங்கி கொள்றதுக்கு ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்குற லிஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ லிஸ்ட்டை நாங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்கேர் பிராக்கெட்டை பயன்படுத்தி கொள்வோம். சரி, இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா டைப் பைத்தனில் ஏற்கனவே உள்ளது. அப்போ ஸ்கேர் பிராக்கெட்டை தான் பயன்படுத்துவோம். அப்போ அதுக்கு ஸ்கிரீன் வந்து இந்த கட் பண்ணப்பட்டு தெரியுது, ஃபுல்லா தெரியாதா? என்ன ஃபுல்லா ஸ்கிரீன் வரையிலையா? இல்ல, அரைவாசி வருது, வெட்டுப்படுது. நான் இப்போ என்னன்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்க்ரீனை சேவ் பண்ண கொடுத்தேன்னா ஈவன் அப்படின்னா 1 மீட்டர். ஓகே, இப்போ இது தெரியுதேண்ணே? ஓகே ஏண்ணே, ஓகே, இதில் பார்த்து இது இப்போ தெரியுதானே? ஓகே, ஸ்கேர் பிரேக்கை பயன்படுத்துவோம். ஸ்கேர் பிரேக்கெட்டை பயன்படுத்துவதன் மூலமாக நாங்கள் ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணி கொள்ள முடியும். அதே நேரம் லிஸ்ட்டில் உள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுகளை அதுக்குள்ளே நாங்கள் வேல்யூஸாக கொடுத்து கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்ஸில் கொடுக்க, உதாரணத்துக்கு இப்போ வந்து 4 கொடுக்குறேன், அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கொள்கிறேன், அடுத்தது ஒரு நம்பரை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுகளை கொடுத்துக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். லிஸ்ட்ன்றது என்னென்னு இனங்கான்றோம்னா இந்த ஸ்கேர் பிராக்கெட்டை வச்சுக்கொண்டு. சரிதானே? ஓகே, ஸ்கேர் பிராக்கெட்டை வச்சுக்கொண்டு இனங்காணைக்கல. இதை நாங்கள் டைப்பை இப்போ பார்த்தோம்னா லிஸ்ட்ன்றது எங்களுக்கு வரும். அதே நேரம் இந்த ஆப்ஜெக்டை எவ்வாறு அக்சஸ் பண்ணிக்கொள்றதுன்றதும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ ஆப்ஜெக்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேர் பிராக்கெட்டை போட்டு அது இண்டெக்ஸை கொடுத்து தான் அக்சஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் என்று சொல்றது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 0 இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் பூனகரின்றது 1 இண்டெக்ஸ், அடுத்து 55 2 இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸ் நம்பரை அடுத்ததாக கொடுத்துக்கொள்ள வேணும். அப்போ நான் இதில் பூனகரி என்று அக்சஸ் பண்ணுறேன்னா ஏயில்
ஒன் இண்டெக்ஸை கொடுத்துக்கொள்ளவும். சரி, இண்டெக்ஸை கொடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ ரன் மொடியூல்ஸை கொடுக்குறேன். இப்போ எங்களுக்கு இங்கே வெளியீடு வந்திருக்குது. நீங்கள் வெளியீடு தெரியுதா? இல்லை. ஓகே, இப்போ நான் அதில் இல்ல சார். ஓகே வெளியீடு நான் காட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியலண்ணா. ஓகே, ஒரு 1 மினிட். பைத்தன் சேல்ஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூனகரின்றது வந்திருக்குது. எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு அந்த ஒன் இண்டெக்ஸ்ன்றது இதுல தான் இருக்குது. என்ன ஒன் இண்டெக்ஸ் என்று சொல்றது அந்த இடத்துல தான் இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இது 0 இண்டெக்ஸ், 4 0 இண்டெக்ஸ், இது 1 இண்டெக்ஸ், இது 2 இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸை கொடுத்து தான் நாங்கள் ஒரு லிஸ்ட்டில் ஒரு பெருமானத்தை அக்சஸ் பண்ணி கொள்றோம். சரி, ஓகே. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டுன்றது எப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா அது இண்டெக்ஸை கொடுத்து அதே நேரம் இதில் மைனஸை கொடுத்தும் அக்சஸ் பண்ணி, உதாரணத்துக்கு 55 அக்சஸ் பண்ணுறதுக்கு -1 கொடுத்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம், அக்சஸ் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இருந்தாலும் இப்போ எங்களுக்கு 55 வரும். இங்கேருந்து பார்க்க -1 -2 -3, இங்கேருந்து பார்க்க 0 1 2. இது விளங்குதா சார்? ஓகே, அடுத்தது அப்போ லிஸ்ட் ஒன்று உருவாக்குறது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அடுத்த டேட்டா டைப் முக்கியமாக டப்புள் என்று சொல்றது. டப்புள் டியூப்புள் என்று சொல்லுவேன், டப்புள் என்று சொல்றது பொதுவாக. அது சொன்னீங்கன்னா பேரந்திசிஸ் பிராக்கெட் மூலமாக நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்றது. இப்போ இதில் முதலாவது நம்பர்ஸ் பார்த்தனா, அடுத்தது ஸ்ட்ரிங் பார்த்தனா, அடுத்தது இப்போ லிஸ்ட்டை பார்த்துருக்கிறீங்க. அடுத்து டப்புளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இதே மாதிரி தான். இதுக்கு நாங்கள் பேரந்திசிஸ் பிராக்கெட் போட்டுக்கொள்வது. பேரந்திசிஸ் பிராக்கெட்டை போட்டுக்கொண்டு மூலமாக டப்புள்ன்றது எப்படி வச்சுக்கொள்ள, அக்சஸ் பண்ணுறது இப்படித்தான். சரிதானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இண்டெக்ஸ் மெத்தட்லாம் அக்சஸ் பண்ணுறது இதில் 0. இப்போ உதாரணத்துக்கு இந்த 4 அக்சஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் 0வை கொடுத்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம், 0 இண்டெக்ஸ். அப்போ டப்புளுக்கும் இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் முதலாவது பிராக்கெட்டுகள் ரெண்டும் வித்தியாசம். அதே நேரத்தில் இது எங்களுக்கு இதில் உள்ள பெருமானத்தை மாற்ற இயலாது. என்ன மாற்ற இயலாதுன்னு சொன்னால் இதில் உள்ள இண்டெக்ஸ் உதாரணத்துக்கு 4ன்றதை நாங்கள் மாற்றி மோடிஃபை பண்ணல. மியூச்சுவல் இம்மியூச்சுவல் என்று சொல்றது. நம்பர்ஸையும் நாங்கள் மாற்ற இயலாது. நம்பர்ஸ் ஒரு ஒப்ஜெக்ட்ஸை உருவாக்கினால் அந்த ஒப்ஜெக்ட்ஸை நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது. மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன? அப்போ ஈவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது ஏ என்ற ஒரு ஒப்ஜெக்ட்ஸை உருவாக்குறேன். கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பரிச்சை கேட்பாங்களேன்னு தெரியாது. ஆனால் ஓகே, இப்போ A44 ஒரு ஒப்ஜெக்ட்ஸை உருவாக்கிறோம்னு சொன்னால் இதுன்ற இண்டெக்ஸை நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐடி என்று கொடுத்தோம்னு சொன்னால் ஓகே, பிரிண்ட் ஐடி இண்டெக்ஸ் சொல்ற ஐடி என்று கொடுத்துட்டு அதனுடைய வேரியபிள்ஸ் நேமை கொடுத்துக்கொள்ளணும். என்றதை கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை நான் இப்போ ரன் பண்ணி கொண்டேன்னு சொன்னால் ஓகே, இப்போ ரன் பண்ணி கொண்டேன்னு சொன்னால் இதனுடைய ஐடியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்க, இதனுடைய ஐடியை. ஓகே, இதில் ஐடி பார்த்துருக்கிறீங்களான்னு இந்த 1 3 இப்படி வந்திருக்குல்ல. அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஐடியை பார்த்தோம்னு சொன்னது 44 ரெண்டு அந்த ஒப்ஜெக்ட்ஸுக்குரிய ஐடி 44A ரெண்டு சேர்த்து ஒரு ஒப்ஜெக்ட்ஸ் உருவாக்கி இப்போ நான் திரும்ப இந்த ஏயை மாற்றி இன்னொரு ஏயை உருவாக்கி அதுக்குள்ள வேற ஒரு பெருமானம் வைக்க போகிறேன். அப்படி வைக்க போகிறேன்னு சொன்னால் அப்போ இன்னொரு இதில் உருவாக்குறேன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒப்ஜெக்ட்ஸை உருவாக்க போகிறேன். ஏன்னு சொல்லி போட்டு இன்னொரு 55 வைக்க போகிறேன். இந்த நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பிரிண்ட் ஏ என்று கொடுக்குறேன். முதலாவது விஷயம் பிரிண்ட் ஏ என்றதை கொடுக்குறேன். அதே நேரம் பிரிண்ட் ஐடி ஏ
முதல் அதுன்ற ஐடி வேறு, அது ஒரு வேறு ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இது ஒரு வேறு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இதனுடைய ஐடி வேறு, ரெண்டும் ஒரே ஐடி இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியணும் இது மிம்மிச்சேவல், அது இதுன்ற ஐடி மாறாது. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். ரன் மொடியூல்ஸ். ஓகே, இப்போ இதனுடைய ஸ்க்ரீனை பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேறு வேறு ஐடி, இங்கே வேறு வேறு ஐடி. இது 55ன்றது ஆல்ரெடி 55 இப்போ பிரிண்ட் பண்ணப்பட்டது. 55 கடைசியாக வச்சது தான் 55, ஏன்னா கடைசியாக வச்சதான் 55, அது பிரிண்ட் பண்ணிக்கு அது இன்னொரு ஐடியாகத்தான் இருக்குது. அப்போ ஒரே பேர் தான் மாறி, ரெண்டும் மாறி ஏதான், ஆனால் அது வேறையே இது வேறையே, அது வேறு ஆப்ஜெக்ட்ஸ் இது வேறு ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ அது என்னண்டு இப்படி மாறி வருது ஏ என்று வச்சு பேருந்து 55 வரைக்கும் வருகுதுண்டு நாங்கள் பார்க்க இல்லாது. அது வேறையே இது வேறையே, அது வேறு ஆப்ஜெக்ட்ஸ் இது வேறு ஆப்ஜெக்ட், அது இம்யூச்சேபிள் டேட்டா டைப்ஸ் நம்பர்ஸ். ஸ்ட்ரிங்கும் அப்படித்தான். ஸ்ட்ரிங்கில் நாங்கள் இப்போ ஸ்லைஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஸ்ட்ரிங்கில் இது நீங்கள் செய்து பார்க்கலாம் இலவாக. ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரிங் ஒரு டேட்டாவை ஒன்று வைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்கில் ஒன்று உருவாக்குறேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஓகே, இப்போ நான் இவன் பூனகிரியாண்டு உருவாக்கி, ஓகே இப்போ இதை ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொன்னது ஒரு ஒரு பகுதியை பிரித்து எடுக்கிறது தானே. ஸ்லைஸ் பண்ணுறதுன்றது ஒரு பகுதியாக அந்த எழுத்தை பிரித்து எடுக்கிறது. அப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் ஸ்லைஸ் பண்ணுறதும் இண்டெக்ஸை வச்சு கொண்டு தான். இப்போ 0 இதில் பூனரி என்று சொல்லி ஸ்ட்ரிங்காக எடுபட்டிருந்தாலும் இது 0 இண்டெக்ஸ், பி என்றது 0 இண்டெக்ஸில் இருக்குது, ஓன்றது 1, அடுத்தோ 2 அப்படி போய் கொண்டு இருக்கும். 0லேருந்து இண்டெக்ஸ் தொடங்கும். அப்போ இண்டெக்ஸை வச்சு கொண்டு தான் ஸ்லைஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நாங்கள் ஸ்லைஸ் பண்ண போகிறோம். பிரிண்ட் என்னென்னு கொடுக்கலாம் டெனிசன்? ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்லைஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த இண்டெக்ஸை கொடுத்து விட்டீங்கன்னா சரி, இல்லை இண்டெக்ஸ் ரேஞ்சை கொடுத்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு 0:5 ரெண்டு போட்டுட்டு நாங்கள் பேரந்தீசிஸ் ப்ராக்கெட் இங்கே கட்டாயமானது. ஏ அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அதை நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இப்போ 0ன்றது பி, 5ன்றது அதுக்கு முன்னுக்கு 5 இப்போ கவனிச்சு கொள்ளணும் கடைசிக்கு முதல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 0, இது 1, இது 2, இது 3, N3, இது 4, இது 5. ஆனால் இங்கே எடுக்க ஏத்தான் எடுக்கும். இந்த உதாரணத்துக்கு 5 சொன்னால் அதுக்கு முன்னுள்ள இண்டெக்ஸ் 1 யோசிக்கணும் நீங்கள். சரிதானே நெனிஷன்? இது விளங்குது தானே இந்த ஸ்லைஸ் பண்ணுறது? இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்ன? ஓகே, இப்போ ரன் முன்னுக்குள்ள இண்டெக்ஸ் தான் எடுக்கும் என்ன. ஓகே, ரன் பண்ணி கொள்றேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ரன் பண்ணுறேன். 1 minute. ஓகே குட். ஓகே, புனரியில் இந்த எண்ணெய் என்ற வரையும் தான் எடுத்திருக்கு என்ன. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 0 இண்டெக்ஸ், இது 1 இண்டெக்ஸ், இது 2 இண்டெக்ஸ், ஓ இது 3 இண்டெக்ஸ், ஏ 4 இண்டெக்ஸ். ஆனால் அங்கே கொடுத்தது 5 கொடுத்து நாங்கள். சரிதானே? 5 சொன்னால் அதில் இருந்து ஒன்றை கழிச்சு தான் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும். சரிதானே? ஓகே, அது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இதுக்குள்ள உள்ளதை நாங்கள் மாற்றலாம். அது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் இம்யூச்சேபிள் டேட்டா டைப் தான், இதையும் மாற்றலாம். உதாரணம் சைபர் இண்டெக்ஸை பி என்றதை மாற்றி ஏ என்று மாற்றலாம். சரிதானே? அதை நான் செய்து காட்டல. நீங்கள் எப்படி மாற்றி பார்க்கலாம்ன்றது ஒரு பாருங்க. ஒரு கலைஞண்டா இதுதான் நாங்கள் அடிப்படை. இவன் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 0 இண்டெக்ஸ் இருக்குது தானே. 0 இண்டெக்ஸை நான் இதில் பிரிண்ட் பண்ணாமல் இதை பிரிண்ட் பண்ணாமல் இந்த 0 இண்டெக்ஸை மாற்றி அசைன் பண்ண போகிறேன். இப்போ இது என்ன செய்ய மாட்டேன், ஏ என்ற மாறியில் ஏ என்ற வேரியபிள் 0 இண்டெக்ஸ், இது பி என்ற எழுத்து ஆல்ரெடி இருக்குது, அதை மாற்றி ஏ என்று மாற்ற போகிறேன். மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்? இது இம்யூச்சேபிள். இதில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை மாற்ற எரர் காட்டும் எங்களுக்கு. சரிதானே? ஓகே, அப்போ இதில் உள்ளதை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனால்
லிஸ்ட்டில் இப்படி மாற்றலாம். இது மாற்ற இல்லாத எரர் காட்டும். நாங்கள் ரன் பண்ணினா எரர் காட்டும். ஆனால் லிஸ்ட்டை பொறுத்த வரையில் ஏ என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டை உருவாக்கினோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு 22 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை லிஸ்ட்டுக்கு உருவாக்கலாம். இல்லை லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டை உருவாக்கலாம். ஓகே ரவின்னு சொல்லி இவன் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு இது